முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு தவறான மருந்து கொடுக்கப்பட்டதாக வெளியான செய்தியை தமிழக அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை 6 பக்கங்களிலும், அப்போலோ மருத்துவமனை 12 பக்கங்களிலும் மருத்துவ அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. இதனை புதுடெல்லியில் பெற்றுக்கொண்ட தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மருத்துவ அறிக்கை குறித்து விளக்கமளித்தார். இதன்படி ஜெயலலிதா மரணம் தொடர்பான குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என்றும் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எய்ம்ஸில் மருத்துவமனையில் நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் 5 முறை வந்திருந்தாங்க. அவங்களோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட், அப்புறம் அரசாங்கத்தில் இதை தொடர்ந்து அதை நம்ம எங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட் அனைத்தையும் பார்வையிடும்போது மியூச்சுவலி தி கண்டென்ட்ஸ் பார்த்தானாக்கா மியூச்சுவலி கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது தெளிவாகிறது. ஆகையால் நம்மளோட எம்சிஐயில் ஒரு தனி நபர் உடல் குறித்துள்ள ட்ரீட்மெண்ட் பப்ளிக்காக நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இருந்த போதிலும் தேவையற்ற ஸ்பெக்குலேஷன்ஸ் மற்றும் வதந்திகளை முற்றிலும் கம்ப்ளீட்டாக அழிப்பதற்காக நாங்கள் ஒரு தெளிவான ப்ரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை ஜெயலலிதா சாப்பிட்டார் என தெரிவித்த அவர், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தும் மருந்துகளை சாப்பிட்டார் என்றார். காவிரி விவகாரம் குறித்து அதிகாரிகள் உடன் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார் என்று அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் 4 ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், ஜெயலலிதாவின் உயிரை காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதிலும் டிசம்பர் 5 இரவு 11:30 மணிக்கு ஜெயலலிதா மரணமடைந்தார் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜெயலலிதாவிற்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாக விளக்கமளித்த அவர், ஜெயலலிதாவின் சிகிச்சை மற்றும் மரணம் குறித்து யாரும் புரளி கிளப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். தவறாக மருந்து கொடுக்கப்பட்டதாக வெளிவந்த குற்றச்சாட்டையும் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.